ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து தட்டைப்பயிர் சீசன் இல்லையா, ஸோ வந்து பச்சைக்கொட்டை வந்து செடியிலேருந்து பிச்சுட்டு வந்துருந்தேன். அதை வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ரேசன் அரிசியும் தட்டைப்பயிறு வச்சு 1 பாட் ரைஸாக பிரியாணி மாதிரி எப்படி குக்கரில் செய்யலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தட்டைப்பயிறு அப்படின்றது நம்ம எல்லா சீசன்லேயும் வந்து நைட்டு ஊற வச்சோம் அப்படின்னா காலையில் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இந்த பச்சைக்கொட்டை அப்படின்றது அந்த சீசன் டைமில் மட்டும் நம்ம வணக்கிறதோ இல்லை பச்சைக்கொட்டை கடையிறதோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரேசன் அரிசி இருந்தது அப்படின்றதுனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு செஞ்சு. இன்றைக்கி வந்து தட்டைப்பயிரோடு சேர்த்து 1 பாட் ரைஸை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு சைடிஸ் எதுவும் தேவைப்படாது. நம்ம சும்மாவே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம சேனலில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த என்னோடய வீடியோவில் இனிமேல் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுறேன். பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச பின்னாடி எண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தட்டைப்பயிர் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படின்னா நீங்கள் கல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்திக்கோங்க. அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்தி தாங்க செய்ய போகிறேன். இப்போ நல்லா வந்து குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் வந்து கடுகு சேர்த்திக்கலாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா காயட்டும். காஞ்சோடனே கொஞ்சமாக வந்து நான் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சோடனே ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு. ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தட்டைப்பயிர் வந்து கேஸ் ஸ்டவ்ல, ஸோ கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்திப்போம். தக்காளி சேர்த்திட்டோம். இப்போ இந்த தக்காளி நல்லா விளக்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கிறேன்.
இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசியணும் அப்படின்றது, பிரியாணிக்கு வந்து தக்காளி வந்து நல்லா மசியணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நல்லா இதாக இருந்தாலும் சாப்பிடும் போது தக்காளி கடிச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். ரொம்ப அப்படியே தக்காளி கரையணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, போதும். இப்போ வந்து நம்ம இதில் ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிறு சேர்த்துக்குவோம். ஒரு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படியே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா நான் வீட்லயே அரைச்ச மசாலா. ஸோ இது வந்து நான் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா போட்டு பரட்டிக்கோங்க. வீட்டு மசாலா என்னென்ன சேர்த்து அரைச்சிருக்கேன்னா பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி, இந்த மாதிரி எல்லா ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சிருக்கேன். அது பிரியாணிலேருந்து கறி குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதில் இந்த மசாலா போட்டு ஒரு பரட்டிட்டீங்க அப்படின்னா மசாலாவோட அந்த பச்சை வாசனை போயிடும். இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதுலயே பாத்தீங்கன்னா நான் அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணி வந்து சூடா செஞ்சோடனே சாப்பிட்டாதாங்க சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் செஞ்சோடனே சாப்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். அதனால நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தான் செய்யறேன். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக கிளறிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திருந்தேன் அரிசி. ஸோ அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ சிம் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டு இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எதுக்காக நான் மிளகாய் வந்து இப்படி பெருசா சேர்த்திருக்கேன்னா இப்போ பாருங்க நல்லா வந்து எண்ணெயில நல்லா முருகலா வெந்துருச்சு, இது பொரிஞ்சிருக்கு. ஸோ இது சாப்பிடும் போது கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா காரசாரமா சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி சேர்த்திருக்கேன். முன்ன வந்து பாத்தீங்கன்னா தக்காளிக்கு மட்டும் தான் நம்ம உப்பு சேர்த்திருந்தோம். ஸோ இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்திப்போம். பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு உப்பு போடுறேன், கல்லுப்பு சேர்க்கிறேன் இந்த டைம்.
ஒரு டைம் வந்து நம்ம கொதி வரும்போது உப்பு பார்க்கலாம், உப்பு சரியா இருந்தது அப்படின்னு அதோட விட்டுடலாம். இப்படி இல்லைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. ரியலாகவே இந்த பிரியாணி வந்து ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் எல்லாமே இருந்தால் தான் பிரியாணி செய்ய முடியும். கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும். இஞ்சி போட்டு பேஸ்ட் வேணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மக்கிட்ட வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா கூட அது வந்து சாப்பிட சூப்பராக தாங்க இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதில் கொத்தமல்லி புதினா எதுவுமே சேர்க்கலாம், ஆனால் பிரியாணி டேஸ்ட் அப்படியே இருக்கும். சில பேருக்கு வந்து புதினோட டேஸ்ட் பிடிக்காது, சில பேருக்கு வந்து கொத்தமல்லி பிடிக்காது, சில பேருக்கு வந்து எனக்கு பூண்டோட ஸ்மெல் பிடிக்காது, இஞ்சியோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ அவங்க எல்லாருமே அதை சேர்த்து செய்கிறாங்க இல்லை இல்லையா? ஸோ இருக்கிறத வச்சு அவங்க வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு செஞ்சாலும் அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணி எப்படி இருக்கு அப்படின்றது நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கடைகளில் கூட இந்த டைமில் வந்து இந்த தட்டைப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. கிலோ வந்து இங்கே எவ்வளோ போகுது அப்படின்னா 40 ரூபாய்க்கு போகுதுங்க. நீங்கள் வந்து உங்கள் சைடில் எவ்வளோ போகுதுன்னு தெரில. நீங்கள் அது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கினா எவ்வளோ தட்டைப்பயிர் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீசன் விட்ட மறுபடியும் அடுத்த சீசனுக்கு தாங்க நம்மளுக்கு தட்டைப்பயிர் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொதி வந்தோடனே ஒரு டைம் உப்பு செக் பண்ணிட்டு காரமும் செக் பண்ணிட்டு கொதி வந்தோடனே நம்ம மூடி ஒரே ஒரு விசில் விட்டா போதும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, அது டேஸ்ட்டே நல்லா இருக்காது. நமக்கு ஒரு விசில் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே எவ்வளோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடு மட்டும் வடிச்சு கூட தட்டைப்பயிர் வணக்கி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா வீட்டில் எல்லாருமே அப்படி சாப்பிட்ருவோம். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் அந்த பிரியாணி ட்ரை பண்ணி. போன வருஷம் ட்ரை பண்ணது தான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லை. நடுவில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற தட்டைப்பயிர் வச்சு கம்பல்சரி நான் ட்ரை பண்ணுவேன். பசங்களுக்கு 1 pot ரைஸாக கொடுக்கணும் அப்படின்ற போது அவங்க வந்து சாப்பாடு அப்படின்றதோட பிரியாணி அப்படின்ற அந்த நேமுக்கு தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிக்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்த வச்சுமே பிரியாணி செய்யலாம். தட்டைப்பயிறு சரி, சம்டைம்ஸ் வந்து கொள்ளு வந்து நைட்டு ஊற வச்சு நீங்கள் வேக வச்சு சேர்க்காம இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா அந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. ராஜ்மா பிரியாணி சூப்பராக இருக்குங்க. எல்லா பிரியாணியுமே ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, இன்னைக்கு இது செய்யும் போது இது ஒரு டைம் நம்ம வீடியோ போட்டோம்னா இந்த பிரியாணி இப்படி இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஸோ அவங்க இதை பார்த்துட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணாங்க, இந்த டேஸ்ட்டை பிடிச்சி போய் மறுபடியும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம வீட்டில் அரைச்சி போடுற மசாலா தாங்க. இதுக்காக நான் கறி மசாலானா அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வேண்டியதான் கறி மசாலா வந்து ஆட் பண்றேன். மற்றபடி நான் காய்கறி வளர்க்குறதுல இருந்து சரி, குழம்பு சரி, வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் எல்லாத்துக்கும் அந்த ஹோம்மேட் மசாலா மட்டும்தாங்க. அது மாதிரி நீங்க அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் நீ ஹோல் ஸ்பைஸை சேர்த்திங்க அப்படின்னா பசங்க அது ஃபுல்லாகவே த்ரோ அவுட் பண்ணிடுவாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னன்னா சாப்பாடு வந்து ரொம்ப இதாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம சாப்பிட வந்து கொஞ்சம் அது டேஸ்ட் வித்தியாசமாகவும் இருக்கும். உப்பு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு நான் போடலை. ஸோ அவ்வளோதான், கொதி வந்துருச்சு, நான் மூடி வைக்கிறேன். மேலே வந்து இந்த ஏர் பபிள்ஸ் வரட்டும். வரும்போது வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துட்டு ஒரே ஒரு விசில் விடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் குக்கர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் இருந்தது. இப்போ வந்து நான் ரொம்ப வந்து மீடியம் பண்ணிட்டேன். ஸ்லோவில் வச்சிடாதீங்க, அது வந்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க.